விஜய் தரப்புக்கும் விஜய்க்கும் ப்ரோ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது ப்ரோ, எத்தனை சீட்டு வாங்கினாலும் அந்த ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ப்ரோ, அதையும் புரிஞ்சுடுங்க. நாணயமாக கமல்ஹாசன் விஜயகாந்த் மாதிரி தனிச்சு போட்டிட்டு பலத்தை நிரூபிக்க பாருங்க ப்ரோ, 4 பேர் உங்களை திருப்திப்படுத்துவான், உங்கள்கிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை திருப்திப்படுத்துவான் ப்ரோ, அதில் மயங்கிறாதீங்க ப்ரோ. அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுக்கு விக்கிரவாண்டியே பெரிய எக்ஸாம்பிள் ப்ரோ. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை தேவையில்லாமல் 25% ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா அவர் காங்கிரஸுக்கு தான் 20 சீட்டை கொடுப்பா ஆஃபர் பண்ணுவாப்பில். ஸோ மோடிக்கு எதிரி ஒட்டுணி காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஸ்டாலினால் 10 இல்லை 40 சீட்டை அங்கே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. 29 எப்படியாவது ஒரு வீகம் அமைச்சு மோடிக்கு ஒரு 25 சீட்டாவது ஜெயித்து கொடுக்கணும். அதுதான் என் போன்ற மோடி லாயலிஸ்டுக்கு எண்ணம். அண்ணாமலை இந்த எண்ண ஓட்டத்தில் தான் இருக்காரு. ஒரு எம்எல்ஏ ஆனால் போதும், மோடி பிரதமரை பற்றி கவலைப்படலை நினைக்காத பாஜக தலைவர்கள் எதையாவது பேசுவாங்க. கட்சிக்காரங்க, சட்டமன்ற கட்சி தலைவர், முன்னாள் தலைவர்கள் அவங்க பேசத்தான் செய்வாங்க, அது அவங்க உரிமை.